ஒரு சிம்பிளான கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஜாரில் தக்காளி, வெங்காயம் அதை அரைச்சி வச்சுட்டு, தேங்காய், சோம்பு அதுவும் தனியாக அரைச்சி வச்சுட்டு, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாம் ரெண்டுத்தையும் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா வதங்கி தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் அவிச்ச கொண்டக்கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு